நீங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க. அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் சைட்லேருந்து எடுக்கும்போது சைடு வியூ இந்த மாதிரி ஷோ ஆகும். இதை எப்படி இதே மாதிரி நேராக எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எடிட் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் வீடியோ எடிட்டிங் ஆப் தான் இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கிரியேட் நியூன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த ஸ்க்ரீன் சைஸ் வேணுமோ அந்த ஸ்க்ரீன் சைஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் மீடியாவை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து இமேஜில் போய்ட்டு ஏதாச்சும் ஒரு கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து நேராக எடிட் பண்ணி நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை இதில் இம்போர்ட் பண்ணணும். அதுக்கு லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே மீடியான்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் வந்தீங்கன்னா உங்கள் கேலரி வந்து ஓப்பன் ஆகும். இதில் எந்த ஃபோல்டரில் உங்கள் ஃபைல் இருக்குது அதாவது ஃபோட்டோ இருக்குதோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து சைடில் இருந்து பார்த்தா எப்படி தெரியுமா அந்த மாதிரி தான் இருக்குது. இது எப்படி நேராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு வந்து ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே கார்னர் பின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து 4 பாயிண்ட் காட்டும், அதாவது 4 கார்னர் ஒரு பாயிண்ட் காட்டும். நீங்கள் அதை டச் பண்ணிட்டு நீங்கள் விரல வச்சே ட்ராக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னு கீழே வந்து இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கார்னர் மட்டும் உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஃபர்ஸ்ட் கார்னரை வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஒவ்வொரு கார்னரும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பிக்சர் வந்து இதில் மூவ் பண்ணும்போதே உங்களுக்கு பிக்சர் வந்து அங்கே கரெக்ஷன் ஆகும். நீங்கள் வந்து டைரெக்டாகவே விரல வச்சு கூட நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ மூவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் மூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இப்போ சைடு வியூலேருந்து பார்த்த அந்த வியூ வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இப்போ நீங்கள் இதை வந்து ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி அந்த ஃப்ரேம் சைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து இதில் ஜூம் பண்ணி வச்சுக்கணும். இதை வந்து ஜூம் பண்ணுறதுக்கு இதிலே செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் இருக்கும். அதில் வந்து ஸ்க்ரால் பண்ணி லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கேல்னு ஒரு அளவு இருக்கும். இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அந்த பிக்சர் வந்து உங்களுடைய ஸ்க்ரீன் சைஸுக்கு ஃபுல் வியூக்கு இங்கே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி வச்சதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு லோகோ இருக்கும். அதை நீங்கள் டச் பண்ணுங்க. டச் பண்ணதுக்கப்புறம் இதில் ஃபஸ்ட்டு வந்து கேப்சர் அண்ட் சேவ்னு இருக்கும். அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிக்சர் வந்து உங்களுடைய கேலரியில் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் ஃபைல் மேனேஜர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் வந்து நீங்கள் எடிட் பண்ணது ஸோ இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். ஸோ சைட்லேருந்து பார்த்தா அந்த சைடு வியூ உங்களுக்கு வந்து இப்போ ஃபோட்டோ வந்து நேராக பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி உங்களுக்கு எடிட் பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் புதிய ஒரு தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.